எல்லோருக்கும் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி சம்பா புட்டு பொடியில் இந்த மாதிரி விற்கிறாங்க. நான் இது பொடி பவுட்ரு வாங்கிட்டு இதை காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா புட்டும் இதுக்கு கடலைக்கறி குருமாவும், அதாவது இப்படி முளைக்கட்டின தானியங்கள் வச்சு இந்த மலையாளிஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கேரளா ஸ்டைலில் ஒரு கிரேவியும் பண்ணிட்டேன். இது காலையில் சாப்பிட்டு முடித்து பகுதி இருந்தது. இதை நான் மறுபடியும் கெஸ்ட்டு மத்தியானம் வந்தாங்க, எல்லோரும் 3-4 பேர் வந்தாங்க. அதனால் இதையே நான் ஒரு பாசிப்பயிறு வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு பாசிப்பயிரை வேக வச்சு இந்த புட்டு பொடி புட்டில் அந்த சம்பா புட்டில் போட்டுட்டு எல்லாத்தையும் கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது புது விதமாக ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டும் கடலைக்கறியும், அந்த மீதியான பகுதி இதில் சம்பா புட்டில் இது கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது உதிராக பிடிக்க முடியாமல் இருந்தது. பாசி பருப்பு கொஞ்சம் வேக வச்சு போட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மாதிரி வெங்காயம் எல்லாம் போட்டு கடலப்பருப்பெல்லாம் வதக்கிட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்படி தேங்காய் துருவலும் போட்டு இப்படி கொழுக்கட்டையாக பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஓகே மை